எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பிட்காயின் அப்புறம் அல்ட்காயின்ஸ்க்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான பெரிய மூவ் வந்து பார்த்திங்கன்னா இருக்க போகுது இந்த மார்க்கெட்டில். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம்சி வந்து முடிஞ்சுது அண்ட் அதோட ரிசல்ட் அப்படின்றது வந்துருந்துச்சு. அந்த மீட்டிங்க்கு அப்புறம் மார்க்கெட் என்ன ஆச்சு அப்படின்றது நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அண்ட் அதை பற்றி நம்ம பிஃபோராகவே வந்துட்டு ஆல்ரெடி வீடியோவில் பேசியிருந்தோம். ஸோ இப்போ இதுக்கப்புறம் மார்க்கெட் எந்த மாதிரி இருக்கும், இதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சருடைய மூவ் வந்து எந்த மாதிரி நகரும் அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஸ்கஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஒரு டீப்பான ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கிறீங்க, இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து லேர்ன் பண்ணலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எபிசோட் 1 இருந்து நான் இப்போ எபிசோட் 8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் கண்டினியூஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 வீடியோஸ் அப்படின்றது நான் போஸ்ட் பண்ணிவிடுவேன். நீங்கள் காசு கட்டாமல் நம்மகிட்ட ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்க முடியும். நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்தாலே போதுமானதை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்களான்னு பார்த்துங்க. நிறைய பேர் வந்து பண்ண மாட்டீங்க. ஸோ வெறும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இல்லைனா நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ ஒரு சின்ன ரீகால் வந்து போயிடலாம். மார்க்கெட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு அண்ட் அதுக்கப்புறம் மார்க்கெட்டிடமும் எந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுத்துச்சு, இப்போ என்ன நடக்க போகுதுன்றதை பற்றி இப்படி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஃபெட்டோட ரேட் கட் வந்து நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு விஷயம். 25 பிபிஎஸ்ஸாக வந்து இருக்கும் அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. அண்ட் அதே நேரத்தில் இன்னும் சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 50 வரைக்குமே எதிர்பார்த்துருந்தாங்க. 50லாம் வந்து இருந்துச்சுன்னா அது வெறித்தனம். பட் ஆனால் அதை விட எல்லோரும் எதிர்பார்த்தது ஒன்று தான், 25 தான், அதாவது 0.25 தான் வந்து இது பண்ணுவாங்க அப்படின்றான் எல்லாருமே யோசிச்சது. அதுதான் வந்து நடந்துச்சு. மார்க்கெட் அந்த இடத்துல நல்ல ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் அந்த இடத்துல பண்ணலை. காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த நியூஸ் வந்து கட் பண்ண போகிறாங்கன்ற நியூஸ் முன்னாடியே வந்ததுனால நிறைய பேர் வந்து ஆல்ரெடி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போலேருந்து கீழேருந்து வாங்கி அக்குமுலேட் பண்ணிட்டாங்க. அப்போ இதுக்கப்புறம் வந்து ஒன்று விற்கணும். ஓகேங்களா? ஒன்று விற்கணும், இல்லைனா பிடிச்சி நிற்கணும். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு விஷயம் தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு விற்க விடாமல் கீழே லிக்விடிட்டிலாம் பார்த்திங்கன்னா ஸ்வீப் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலாக வந்து ஹோல்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் எப்போவுமே பார்த்துருக்கீங்களா, எஃப்எம்சி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேட்டராக தான் மார்க்கெட் வந்து மேலே ஏறும். அது கொஞ்சம் 1 மணி 2 மணி டைம் பீரியட்லாம் பார்த்திங்கன்னா ஏற ஆரம்பிக்கும். அதே மாதிரி மார்க்கெட் அந்த நேரத்தில் ஏற ஆரம்பிச்சது. காலையிலாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதனால் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கீழே போய்ட்டு அதுக்கப்புறம் மேலே போகிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. அதோடைய மூவ்ஸ் எந்த மாதிரி இருக்கும், எங்கெங்கெல்லாம் போகுன்றதை இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்ப்போம். உங்களுக்கு சார்ட்டில் வந்து காமிச்சிடுறேன். இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிடிசி 1,16,947 போயிட்டுருக்கா. இந்த இதெல்லாம் நம்ம பார்த்துப்போம். முன்னாடியே நம்ம இதெல்லாம் வந்து ஸ்கெட்ச் பண்ணி காமிச்சிருந்தோம். அண்ட் இந்த ரெட் கலர் பாக்ஸ் ஜோன் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த ஒரு ஜோன், ஆக்சுவலி இந்த ஒரு ஜோனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப கீழே வந்து பார்த்திங்கன்னா போயிருப்பாங்க. இங்கே வந்து அழகாக வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்திருப்பாங்க ப்ரீவியஸ்லேருந்தே. ஸோ அந்த சப்போர்ட்டை ஹோல்டு பண்ணி அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி லோவும் கூட. இந்த இடத்துல தான் வீக்லி லோ நமக்கு வந்து அமைஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு ஹை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஹை க்ரியேட் பண்ணி பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வந்து 1,17,000 சில்லற வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதாவது 1,17,833 இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. மார்க்கெட்டில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து அதாவது இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஷார்ட் தான் பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நிறையவே ஆட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஷார்ட் அப்படின்றது அதிகமாக ஆட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஐஓமே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் ஃபண்டிங் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அதிகமாக வந்துட்டு ஷார்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு வந்து புரிய வருது. ஸோ அநேகமாக இதோடைய வழிகள் எந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும் அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த லிக்விடிட்டி ஹீட் மேப் வச்சு பார்க்கும்போது ஒரு சில ஐடியாஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ அதாவது இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா அதாவது 1,16,507 இப்போ கரண்டாக எங்கே போயிட்டுருக்கு, 1,16,955. இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் கீழே போச்சு அப்படின்னா அங்கே தான் பக்கத்தில் தான் லிக்விடிட்டி இருக்குது. அப்போ எது பக்கத்தில் இருக்கோ அங்கே தான் மூவ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே இருக்கிற இந்த லிக்விடிட்டி பார்த்திங்கன்னா ஸ்வீப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே வந்திருக்கு. ஸோ 1,16,500 இங்கே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வரும். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கிலாம் நாளைக்குள்ளே கண்டிப்பாக இன்றைக்கி நடக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இன்றைக்கி இதை தொட்டுருச்சு அப்படின்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக வந்து மேலே தான் வந்து மூவ் பண்ணுவாங்க. மேலே மூவ் பண்ணாங்க அப்படின்னா 1,18,861 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 130 மில்லியன் கிட்ட வந்து லிக்விடிட்டி இன்னமும் இருக்குது. அதை ஒன்றும் ஸ்வீப் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் அதை ஸ்வீப் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இதை ஸ்வீப் பண்ணி முடிச்சுட்டு இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று முதல்ல பண்ணுவாங்க. சனியமாக வந்து இங்கே கீழே இருக்க நியர்பையில் தானே இருக்கிறது தானே முதல்ல எடுப்பாங்க. ஸோ அதனால் அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இப்போ நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீழே வந்து இங்கே இருக்கிற இந்த லிக்விடிட்டியை எடுத்து இந்த ப்ரீவியஸில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய சப்போர்ட்டை ஹோல்டு பண்ணி மறுபடியும் ரீக்ளைம் பண்ணி மேலே மூவ் ஆகலாம். அப்படி மூவ் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு புதுசாக ஒரு ஹை வந்து கிரியேட் பண்ணி அந்த சொன்ன இல்லையா லிக்விடிட்டி மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 1,18,861 அங்கேருந்து 1,19,000 வரைக்கும் ஒரு வீக்கு கூட வந்து விழலாம். அதாவது இப்போது இங்கேருந்து லைட்டாக கொஞ்சம் மார்க்கெட் கீழே இறங்கிட்டு இங்கேருந்து பார்த்திங்கன்னா
19,000 சும்மா வைக்கிறேனே, ஏன்னா நியர்பை வரைக்கும் போகும். அதனால் இப்படி போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த கொஞ்சம் கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வேளை அந்த இடத்துல லிக்விடிட்டியை வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே வந்து விழாமல் மேலே போயிடுச்சு அப்படின்னா, அதாவது ஒரு விற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த கேண்டில் ஃபார்ம் பண்ணி மேலே போக ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் நல்லாவே இருக்குது, ஹோல்டு பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம 21, 22 இந்த ரேஞ்சில் வந்து பார்க்குற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா 26 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு வேளை ஹோல்டு பண்ணி நின்றுச்சு அப்படின்னா மேலே வரைக்கும் போகும். அப்படி இன்கேஸ் ஒரு வேளை லிக்விடிட்டியை எடுத்துகிட்டு அங்கேருந்தே வந்து, அதாவது போகுங்க, ஒரு இந்த இடத்த நான் மார்க் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறப்ப தான் இன்னும் கிளாரிட்டி இருக்கும். ஸோ இந்த இடம், இந்த ஜோனை வந்து ஃப்ளிப் பண்ணணும். இந்த ஜோனை வந்து ஃப்ளிப் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக வந்துட்டு இங்கேருந்து அதோட நகர்வுகள் வந்து இருக்கும், 26 வரைக்கும் வந்து போகும். ஒரு வேளை இந்த இடத்த வந்துட்டு லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே விழுது அப்படின்ற பட்சத்தில் இங்கேருந்து பார்த்திங்கன்னா 13 கிட்ட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 13,000க்கு போகும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஒரு வேளை நான் சொல்கிறேன் நடந்துச்சுன்னா, இங்கே ரிஜெக்ட் ஆச்சுன்னா படிப்படியாக போயிட்டு அதுக்குள்ளே இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிடும். நம்ம மறுபடியும் சொல்கிறேன், லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு தான் மேலே வந்து போகுது. மேலே போனதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கீழே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 1,13,000லேருந்து 1,14,000 சில்லற வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லாவே வந்து அமைஞ்சிக்கிட்டு இருக்குது. அண்ட் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு 2 ஈக்குவல் ஹைஸ் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ ஒரு இது வேணாம், இதில் கிளியராக இல்லை, நான் வேறு இதில் காமிக்கிறேன். இங்கே ஆல்ரெடி ஒரு இந்த மந்தில் சொல்கிறேன், ஒரு ஹை வந்து இந்த இடத்துல க்ரியேட் பண்ணுது. ஸோ அந்த ஹைக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் திரும்ப வந்து அந்த ஹையை வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீப் பண்ணியிருப்பாங்க. அங்கே இருக்கிற லிக்விடிட்டி எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்வீப் பண்ணியிருக்காங்க, தெரியுதுங்களா? இங்கே இருக்கிற இடத்தையுமே ஸ்வீப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து விழ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுதான் நான் சொன்னது. இப்போ இன்னும் கொஞ்சம் கீழே இறக்குவாங்க. இன்றைக்கி இறக்கி கீழே கூடிய லிக்விடிட்டி எடுத்துகிட்டு ஒன்று ஹோல்டு பண்ணி மேலே போயிடணும். இன்கேஸ் அதை ஹோல்டு பண்ணனா தான் கண்டிப்பாக வந்துட்டு அந்த 14,000 சில்லற 13,000 அடிக்கும் வரும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்துட்டு மேலே போகுன்ற எனக்கு ஒரு கெஸ் இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்துட்டு இது மேலே போச்சு அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய லிக்விடிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீப் பண்ணுவாங்க. அதை தான் வந்துட்டு நான் இந்த இடத்துல உங்களுக்கு காமிச்சேன். புரியுதுங்களா? இந்த இடத்துல நான் காமிச்சது தான், அதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு, ஒரு ஷார்ட்டாக கொடுக்கணும்னு நினச்சேன். இது பிடிசியை பற்றின அப்டேட்டு. இப்போ நம்ம மற்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு பிடிசி டாமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நம்ம வந்து பிளான் பண்ண அந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் அங்கேருந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா தள்ளியிருப்பாங்க. திரும்ப போய்ட்டு ரிஜெக்ட் ஆகி கீழே விழுந்திருக்கும். அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இப்போது மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்குறதுனால இது வந்து மேலே மூவ் ஆகிட்டுருக்கு ஒரு பக்கம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 58 வரைக்கும் திரும்ப வந்து ஒரு டேப் அடிக்கலாம். அதுக்கு நடுவில் ஆல்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பீடாக வாய்ப்புகள் இருக்குது. அதான் சொன்னாலே அந்த ரேஞ்ச் வரதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே இறங்கும் அதிகமான சான்சஸ் வந்து இருக்குது. இங்கேருந்து கீழே இறங்குறதுக்கு அது கீழே இறங்க ஆரம்பிக்கும் போது ஆல்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே ஏற ஆரம்பிக்கும். ஸோ ஓரளவுக்கு ஆல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்போதைக்கு வந்து கீழே விழும். அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே ஏறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே வந்துருக்கு. ஸோ இதுதாங்க இப்போ விஷயமே. இதுதான் போயிட்டுருக்கு கரண்ட்டாக. லிக்விடிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னா இப்போ கீழே இருக்குது, அதை முதல்ல அவங்க ஸ்வீப் பண்ணி எடுக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. அது மேபி ஆட் ஆகும், இதுக்கப்புறம் தான் போக ஆட் ஆகும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஷார்ட் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அநேகமாக ஷார்ட் அதிகமாக ஓப்பன் பண்ணுறதுக்கு காரணமே நான் நினச்சி சொன்னேன் இல்லையா, அங்கே லிக்விடிட்டி இருக்குன்ட்டு அங்கே போய்ட்டு அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் எக்ஸிட் ஆகிட்டு லாங்க்கு மூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். என்னோட பேர் சுஜிகுமார். பை.